ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். எல்லாருமே வாழ்க்கையில் ஒருவித கண்டத்தை தாண்டி வந்திருப்போம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து நமக்கு தெரிஞ்சவர் காரில் வேகமாக போயிட்டு இருந்திருப்பாரு, பயங்கரமான ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு வழியாக உயிர் தப்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து ஒருத்தன் 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்து பொழைச்சவங்க கூட இருக்கிறான். இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா, சும்மா பாத்ரூமில் வந்துட்டு குளிச்சுட்டு இருந்திருப்பாங்க, லைட்டாக வழுக்கி விட்டு போய் சேர்ந்த கேஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இப்படி வினோதமான கேஸ்களுக்கு மத்தியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் பார்த்தீங்கன்னா, சொன்ன முதல் ரகம். அதாவது இந்த மாதிரிலாம் உலகத்தில் யாருக்காவது நடக்குமா அப்படின்னு நினச்சி பார்த்தா கூட அது வந்து ஒரு மாதிரி வினோதமாக தான் இருக்குது. அப்படி என்னடா ஆச்சு அவ்வளோ பில்டப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈட்டி ஈட்டி மாதிரி ஒன்று வச்சுக்கோங்களேன். பெருசாக ஒரு இது இருக்குது, இந்த குத்தியெல்லாம் எடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய ஈட்டி, இரும்பு ஈட்டி. அது வந்து ஒரு மனுஷனுடைய லெஃப்ட் சைடு தான் இங்கே தாடை இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக பூந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதான் நடந்த விஷயம். கண்ணுக்கு வெளில பின்னாடிலாம் போய் மண்டையை பொளந்து அதை தாண்டி ஒரு 25 மீட்டர் தூரம் போய் விழுந்திருக்கு அப்படின்னா அந்த ஈட்டி எவ்வளோ ஃபோர்ஸில் போயிருக்கணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மனுஷனுக்கு ஆயிருக்கு. சர்ப்ரைசிங்காக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 11 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார். ஸோ அந்த அந்த சம்பவம் நடந்ததே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபீனியஸ் கேஜ் இவர் தான் அந்த அதிசய பிறவி. ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவமே ஒரு மாதிரி படிக்கும்போது எப்புட்றா இதெல்லாம் வந்து எங்கே தான் அவருக்கு மச்சம் இருந்துச்சுன்னு தெரியல, அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி என்னை வந்து அம்யூஸ் பண்ணுச்சு. ஸோ நீங்களும் கேளுங்க, உங்களையும் மேபி வந்து இது வந்து ஆச்சரியப்படுத்தலாம். ஸோ ஃபீனியஸ் கேஜ் யார் அவர், எப்படி என்ன சம்பவம் ஆச்சுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? 1823 நியூயார்க்கு நியூ ஹாம்ப்ஷையர் அப்படின்ற இடத்துல பிறக்கிறவர் நம்மளுடைய ஃபீனியஸ் கேஜ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி ஆள் பார்க்க வந்து பல்காக இருப்பான். ரொம்ப வந்து மஸ்குலராக, நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கன்னா பார்க்க நல்லா பல்வால் தேவ மாதிரி நல்லா மஸ்குலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி ஃபீனியஸ் கேஜுமே சின்ன வயசுல ஒரு மாதிரி பல்கியான ஆளாக தான் இருந்திருக்கிறாரு. இந்த ஒரு விஷயந்தான் மேபி இவரை வந்துட்டு ஃப்யூச்சரில் காப்பாற்றுச்சோ தெரில. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்குது. இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 சிப்ளிங்ஸ் இருந்து மொத்தம் 4 பேர் கூட பிறந்தவங்க. ஸோ நல்ல அழகான ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஆள் தான் ஃபீனியஸ் கேஜ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆஸ் டேஸ் ப்ராக்ரஸ் அந்த 18th சென்ச்சுரிலாம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியலேஷன் வர ஆரம்பிக்கிற டைம் இல்லைங்களா? ஸோ இவருக்கு ஒரு 20 வயசு இருக்கும்போது தலைமை போய் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ட்ரெயின் ரோட்ஸ்லாம் அப்போ வந்து பயங்கரமாக லே பண்ணிட்டு இருந்தாங்களே. ஏன்னா அப்போ தான் அந்த ரயில்வேஸ் ஒன்று புதுசாக வந்துச்சு, ரொம்ப அந்த நிறைய இடத்துல விரிவாக்கம் பண்ணிட்டு இருந்தாங்களே. ஸோ அப்படி இவர் வந்துட்டு 20 வயசில் போய் எங்கே சேர்றாருன்னா, அந்த ரயில்வேஸில் அந்த ட்ராக்ஸை வந்துட்டு லே பண்ணுற அந்த ஒரு ஒர்க்கில் போய் சேர்றாரு. நல்லா வந்து திறம்பட வேலையும் பார்க்குறாரு, நல்லா ஒரு புத்திசாலியான பையன். ஸோ அப்படி பார்த்ததன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ப்ரொமோஷனும் வந்துடுது. கிட்டத்தட்ட வந்து அந்த ஏரியா ஒரு ஹெட் மாதிரியே அந்த தலைவர் மாறிடுறாரு. மாறினதுக்கப்புறம் அவர் தன்னோட 24, 25 வயசில் ஸோ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அதே அந்த ரயில்வேஸில் வந்து அந்த ட்ராக்கு போகிற அதே வேலையில் வந்துட்டு அந்த பிளாஸ்டிங் ஃபோர்மேன்னு சொல்கிறாங்க. இது என்ன பிளாஸ்டிங் ஃபோர்மேன்னா பேசிக்காக ஒன்றும் இல்லை. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரயில் ரூட் வந்துட்டு இப்போது மலைகள் நடுவில் போடணும், இல்லை ரொம்ப காடுகள் நடுவில் போடணும் அப்படின்னா அந்த வழித்தடத்தில் நிறையா பெரிய பெரிய பாறைகள் இருக்கலாம், பெரிய பெரிய மரங்கள் இருக்கலாம். ஸோ அப்போ அதெல்லாம் வந்துட்டு இப்போ வெட்டணும், அவர் ஏதாவது தூக்கி போடணும் இல்லைங்களா? ஏன்னா அந்த இடத்துல அப்போ தான் ட்ராக் போட முடியும். ஸோ அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு வெடி எடுத்து சொறி விட்டு அதை ப்ராப்பராக, அது வந்து சும்மா வெடி போடுறதுலாம் இல்லை, ப்ராப்பராக பக்காவாக பண்ணணும். ஸோ அந்த வேலை தான் பிளாஸ்டிங் ஃபோர்மேன்னு சொல்கிறாங்க. பேசிக்காக வெடி போடுறவர், வெடி போடுற வேலையில் இவர் இருந்திருக்கிறாரு. ஸோ பாறைக்கெலாம் வெடி வைப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொமோஷன் ஆகி கிட்டத்தட்ட ஹெட் அந்த ரேஞ்சில் சுற்றி இருந்திருக்கு. அப்படி நம்மளுடைய ஃபீனியஸ் கேஜ், நம்ம கேஜ்னே பார்க்க ஆரம்பிக்கலாம், கேஜ். ஸோ கேஜ் அந்த வேலை இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு சூப்பராக போகுது. அவருக்கு வந்துட்டு தன்னோட வேலையை பார்த்துட்டு அவனோட சுற்றி இருந்தவங்களாம் வந்துட்டு நல்லா அவர் நல்லா மதிக்கிறாங்க. ஸோ நல்லா ஓரளவுக்கு சம்பாதிக்கணும் செய்கிறாரு. ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் ஆகலை, பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணிட்டுருக்காரு. அப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த அந்த தருணத்தில் தான் அந்த ஒரு நாள் வருது. எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட செப்டம்பர் 13, 1848 அவருடைய 25வது வயசில் இங்கே தான் சம்பவமே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு இதுக்கு நான் வந்துடுறேனே. நம்ம ஃபீனியஸ் கேஜுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு வித பொருள் மேலே ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து ஃபோன்ஸ்னால பயங்கரமாக அடிக்ட் ஆகிருப்பாங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட கிரிக்கெட் பேட் ரொம்ப பிடிக்கும், யாரும் தொட விட மாட்டாங்க. சில பேருக்கு சட்டை மேலே ரொம்ப இதாக இருக்கும், என் சட்டையை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு வாட்ச் இருக்கும். அது மாதிரி ஃபீனியஸ் கேஜுக்கு அவருடைய ஒரு ஈட்டி ஒன்று இருக்குது, ஒரு அயன் ராட் ஈட்டி மாதிரி ஒன்று. ஸோ அந்த ஈட்டி மேலே அவ்வளோ இதுவும் அவருக்கு. அவர் வந்துட்டு பேசிக்காக ஒரு ஒர்க்கே அப்படி தான். அந்த ரோடெலாம் போனால் ஈட்டி மாதிரிலாம் ஒரு வெப்பன் தேவை இல்லைங்க, வெப்பன் இல்லை, ஒரு டூல் தேவையில்லை. ஸோ ஆனால் அவர் வேலையும் தாண்டி சும்மா வெளில வாக்கிங் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் கூட அந்த கையோட அந்த ஈட்டி எடுத்துகிட்டு போவாராம். இல்லை ஏதாவது வெளில ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அந்த ஈட்டி எடுத்துகிட்டு, அந்த ஈட்டி வந்து அவரோட கௌரவம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நினைக்கக்கூடிய ஒரு அவராக இருந்திருக்கிறாரு நம்மளுடைய ஃபீனியஸ் கேஜ். அவ்வளோ அவர் அன்பு அந்த ஈட்டி மேலே. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஈட்டி தான் அவர் காவம் வாங்குச்சு. நான் சொன்னேன் இல்லைங்க சம்பவம். சரி, நான் அதுக்கு திருப்பி வரேன். ஸோ இப்போ செப்டம்பர் 13ஆம் தேதி அந்த வருஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக அந்த ட்ராக்கு போகிற இடத்துல ஒரு பெரிய ஒரு பாறை இருக்குது.
இப்போ என்னடா இந்த பாறை என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, சரி நம்ம கூப்பிடுங்கண்ணா நம்ம ஃபீனிக்ஸ் கேஜ், அவன் தான் வெடி போடுவான்னு சொல்லிட்டு வெடி போடுறதுக்காக நம்ம கேஜை கூப்பிட்றாங்க. நம்ம கேஜும் போய் அதெல்லாம் பார்த்துட்டு சரி எந்த கேப்பில் வெடி போடணும், எவ்வளோ சைஸு, எவ்வளோ மருந்துகள் தேவை, இதெல்லாம் இந்த இப்படி பண்ணால் அப்படியே கணக்கெல்லாம் போட்டு கடைசியில் மாதிரி செட் பண்ணிடுறாங்க. செட் பண்ணிவிட்டு அந்த டைமில் அது ஒரு இரும்பு பாறைன்னா என்ன, அதோட ராக்லாம் ஆயிருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படி ஆகும்போது வெடி போடுறதுக்கு என்னெல்லாம் போடுவாங்க, அந்த வெடிப்பொருள், வெடி மருந்து, அப்புறம் அதெல்லாம் வச்சு அடைக்கிறதுக்கு சில கிளே அந்த மாதிரிலாம் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு போட்டதுக்கப்புறம் இப்போ யாரோ ஒருத்தர் சிக்னல் கொடுக்கணும்ல, ஓகே ஸ்டார்ட் அப்படின்னா அந்த 10 வச்சுடுவாங்களா வெடிக்கிறதுக்கோசரம். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி கேஜ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வெடி மருந்து நல்லா உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்காக அவருடைய அந்த இரும்பு ஈட்டி இருக்குல்ல, அதை வச்சு உள்ளே குத்திட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் நல்லா உள்ள போன்னு சொல்லிட்டு நல்லா உள்ள வச்சு திணிச்சுக்கிட்டு இருக்காரு பேசிக்காக. அப்படி திணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி அவருடைய ஒர்க்கர் இருந்திருக்காரு. அப்படி சரி அவர் அந்த ஒர்க்கர் மேலே எங்கேயாவது ஈட்டிக்கு இது பட்டுருச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்து, எப்போ பார்த்துப்பா பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இவர் குத்திட்டு இருந்திருக்காரு அந்த 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 பாறைக்குள்ளே. ஸோ இங்கே தான் சம்பவம் ஆரம்பிக்குது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோ இல்லை கடவுளோட விளையாட்டோ என்னமோ தெரில. சின்ஸ் அந்த வெடி மருந்தும் உள்ளே இருக்குது, அந்த பாறையும் ஒரு விதமான ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸு ப்ளஸ் இந்த அயன் ராடு இந்த 3மே வந்துட்டு கனெக்ட் ஆகி அவர் அந்த குத்திட்டு இருக்கும்போது திடீர்னு தீப்பொறி உள்ள ஃபார்ம் ஆகிடுது. ஸோ பேசிக்காக இப்போ அந்த பாறையவே ஒரு கன்னாக இமேஜின் பண்ணுங்கள். அந்த கன்னுக்குள்ளே வெடிமருந்து போட்டதுக்கப்புறம் நம்ம பழைய படத்தெலாம் பார்த்துருப்போம்ல, வெடிமருந்து உள்ள போட்டதுக்கப்புறம் ஒரு குச்சி விட்டு கிறுக்குன்னு சொல்லி இது பண்ணுவாங்களே, அப்போ தான் அது இக்னேட் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ அதே ப்ராசஸ் தான். அந்த பாறை இப்போ கன்னாக மாறிடுச்சு. உள்ளே ஆல்ரெடி போட்டிருந்த வெடிமருந்தெல்லாம் இப்போ உள்ளே இருக்குது. இப்போ அந்த குத்தி அதை இக்னேட் பண்ணுற ப்ராசஸை அந்த ஈட்டி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவர் அந்த அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு அந்த வந்து முன்னாடி பார்த்துட்டே குத்திட்டு இருக்காரு. குத்தும்போது அந்த கன், அதாவது அந்த பாறை ஃபயர் ஆகிடுது. ஃபயர் ஆனோடனே புல்லட் மாதிரி அந்த ஈட்டி உள்ளிருந்து படார்னு ஒரு வெடி சத்தம் போட்டு நம்ம வெடி போடுற ஒரு தொண்டையில், அது இங்கே லெஃப்ட் சைடில் கீழே இங்கே குத்தி கண்ணுக்கு பின்னாடி போய் மண்டை ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 25 மீட்டர் தள்ளி போய் அந்த 6 கிலோ ஈட்டி வந்து தாண்டி போய் விழுந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கு. நம்ம சம்டைம்ஸ் யாருக்காவது ஆக்சிடென்ட் இருந்தால் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னடா வந்தோம் என்னடா ஆச்சுன்ற மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி தான் கேஜுக்கு இருந்திருக்கு. என்ன நடந்தது என்ன புரியலன்றல கேஜ் அவ்வளோ மயக்கோடு கீழே விழுந்தாச்சு. அங்கே இருந்தவங்க எல்லாரும் பார்த்து கிட்டுன்னு ஓடி வந்து ஐயோ என்னையா நடக்குதுங்க, எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேஜ் பார்க்குறாங்க. கேஜ் மயங்கியோ என்னமோ இருக்கிறாரா போனாருன்னே தெரியல, ஏன்னா மண்டை ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அங்கே போய் அந்த ஈட்டி விழுந்ததை எடுத்து பார்த்தா அந்த ஈட்டியில் சில பல அந்த பிரெயினோட சில பாகங்கள்லாம் ஈட்டியில் ஒட்டிகிட்டு இருக்கு. அந்தளவுக்கு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அங்கே இருந்த எல்லாருமே வந்து கான், அவ்வளோதான் இனிமேல் கேஜை வந்துட்டு இனிமேல் அவ்வளோதான் வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு சோகமாக அழுதுட்டு என்ன பண்ணுறது. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு காட்டுக்கு நடுவில், அது டக்குன்னு வண்டியும் வராது, ஆம்புலன்ஸும் சர்வீஸும் அப்போல்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளோதான் நீ என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை, நமக்கு சேஃப்டியாகவும் எதுவும் இல்லை, அவ்வளோதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் அழுதுகிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே தான் வந்துட்டு மேட்டர்னு முடியல. என்னது வீரன் மீண்டும் எழுந்து விட்டான் அப்படின்ற மாதிரி கேஜ் திடீர்னு எந்திரிச்சு கொண்டு அப்படி நம்ம அண்டர்டேக்கர் மாதிரி எந்திரிச்சு உட்காராரு. உட்காந்தோன்னா எல்லாருக்கும் ஷாக்கு. இது என்ன இதுதானா, இல்லை பேய் கீது வந்துருச்சா, இல்லை என்ன எப்படி எந்திரிச்சு உட்காரான்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்கு. எந்திரிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சார்லி பார்ப்பார்ல, ஆமாம் நீங்கள் யார், இவர் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி இவரோட கேஷுவலாக ஏன் எல்லோரும் என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லோரும் போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு லிட்டரலாக ஏதோ ஜாம்பி மாதிரி யோசிச்சு பாருங்கள். கண்ணுக்கு கீழே கிட்டத்தட்ட கண்ணுமே அஃபெக்டடு, பிரெயின்லேருந்து ஒரு பகுதி தூரமாக போய் விழுந்திருக்கு, மண்டையில் ஒரு ஓட்டை போயிட்டு இருக்கு, ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. இவர் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் விருப்பாட்டுக்கு அசால்ட்டாக வந்துட்டு வேலை பார்க்கலான்னு கேட்டதை பார்த்ததுமே இது ஏதோ பேய் தான் போகலான்னு சொல்லிட்டு அவங்களாம் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் பேசுகிறாரு, என்ன ஒன்றும் பார்க்குறீங்க அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இவரை கைத்தாங்களாம் பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மற்றவங்களாம் ஓகே இது பேயோ என்னமோ, ஏதோ பொழைச்சிட்டான் வா தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டியை ரெடி பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு எல்லாரும் அவசரமாக போயிட்டுருக்காங்க. போகிற வழியிலுமே வந்துட்டு இவருக்கு ஒன்றும் வழியும் தெரிய மாட்டேங்குது. இவர் பாட்டுக்கு சிரித்து கலகலப்பாக பேசின்னு வராரு. இன்ஃபேக்ட் வந்துட்டு எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்களேன். இவர் அந்த டைம்லையுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கு, ரத்தம்லாம் ஊற்றிட்டு இருக்கு ஓப்பன் ஆகி, அந்த டைம்லையுமே அவர் அந்த சம்பளம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கவர் எடுத்து பேர்லாம் எழுதுறாராம். டே உனக்கு இந்த மாதம் சம்பளம் தரணும்லன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிட்டு வராராம். உங்கள் சுற்றி இருக்கிறவங்க ஒன்றுமே புரியல. ஃபைனலாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இது அதுக்கு மேலே அல்டிமேட்டு. டாக்டர் பார்த்ததும் தலைவன் என்ன சொல்லியிருக்காரு கேஜ், டாக்டரே நீங்கள் உங்களுக்கு நல்லா கல்லாப்பட்டி நம்ப போகுது, நல்லா பெத்த கேஸ் தான் உங்களுக்கு மாட்டிடுச்சு என் மூலமாக அப்படின்னு சொன்னோன்னா டாக்டருக்கு ஒன்றும் புரியல. நீ நேரத்துக்கு நீ கண்ணே முடிச்சிருக்கக்கூடாதியா, நீனையா பேசிக்கிட்டு ஜாலியாக வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் உட்கார வச்சு அவருக்கு தேவையான அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கும்போது டாக்டருக்கே நம்பிக்கை இல்லை. இது ஏதோ அந்த தலை வெட்டினதுக்கப்புறம் கோழி ஒரு மாதிரி டான்ஸ் ஆடும் பார்த்தீங்களா காலில், கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குல்ல, இது அது மாதிரி கேஸ் போலன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் சரி ஏதோ போட்டுவிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க மருந்து போட்டுடுறாங்க. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, கேஜுக்கு எதுவுமே ஆகலை. அவர் பெட்டர் நார்மல் இஸ் கெட்டிங் பெட்டர்னு தான் சொல்லணும். டாக்டர்ஸுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது ஒன்றுமே புரியல அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பியும்
அப்பப்போ இவர் வேறு வாஷ்ரூம் வேறு போகிறேன்னு சொல்லிட்டு குடு எந்திச்சு வேறு போயிட்டு வராரு. என்னையா இருந்தாலும் ஒன்றுமே புரியலையே அப்படிங்கும்போது, எங்கே சாமி போகிற நீ வாஷ்ரூம்லாம் கேட்கும்போது, இல்லை அது வந்து இது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அவர் சொன்னது தான், அது வாயில் வந்து பிரெயின் வந்து வாயு வழியாக கொஞ்சம் அப்படியே வருது, அதுதான் துப்பிட்டு வரேன் அப்படின்னோடனே டாக்டருக்கு ஒன்றுமே டேய் நீ மனுஷன் தானா இல்லை என்ன ஜென்மண்டா என்ன இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குழப்பம். ஸோ அதுக்கப்புறம் ஆல் தோஸ் திங்ஸ் அந்த ஃபஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்களில் அவர் டிஸ்சார்ஜும் பண்ணிடுறாங்க. இவர் நார்மலாக தான் இருக்கிறாரு. இது வந்துட்டு அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியிலேயே இது இப்படி ஒன்று நடந்ததே இல்லை, இப்போ நடந்ததில்லை, அதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபினியஸ் கேஜோடைய ஒரு கதை. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கேஜோடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு லீடராக ப்ராப்பர் லீடராக இருந்த கேஜ், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. திடீர்னு ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்புறம் ட்ரக் அதாவது ஆல்கஹால் ஒரு குடியாராகவும் மாறியிருக்குன்னு சொல்கிறாங்க. பேசிக்காக மெயினாக டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவரோட ஒரு பகுதி பிரெயினை இழந்ததுக்கப்புறம் அவருடைய கேரக்டரே மாறிடுச்சு. அவர் முதல்ல இருந்த கேஜே கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி வேற ஒரு ஆளாக தான் மாறி இருந்துருக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பழைய கேரக்டர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவருடைய 36வது வயதில் அவர் வந்துட்டு இறந்தும் போகிறாரு. ஸோ இதுதான் ஃபினியஸ் கேஜோட கதை. இதில் வந்து மெயினாக 3 விஷயம் சொல்கிறாங்க. ஃபினியஸ் கேஜ் எப்படி அவ்வளோ பெரிய அட்டாக்கை சர்வைவ் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஈட்டி பிரெயினோட ஒரு பகுதியை கிழிச்சிட்டு போச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த பிரெயினோட பகுதி பார்த்தீங்கன்னா, அது இல்லைனாலும் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பகுதி தான். இப்போ சில படத்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, சுடுறதுனா சுடு, பார்த்து சுடு, அதனால் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த சிவாஜியில் கூட வருமே, ஹார்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு மாதிரி அவர் கேட்பார்ல, அது மாதிரி ப்ராப்பராக சொல்லியிருக்காரு. அப்படின்னு ப்ராப்பரான ஒரு வெட்டு அது. ஸோ அதனால அவருக்கு பெருசாக எந்த டேமேஜும் ஆகலை. இருந்தாலும் அது பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. 2வது கேஜுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஈட்டி நல்ல வேலை துருப்பிடிக்கல, அந்த ஈட்டியில் எதுவும் செப்டிக் அந்த மாதிரி எதுவும் அந்த டைமில் இல்லை போல். ஸோ அது வந்து ஏறும்போது உள்ளுக்குள்ளே எந்த ஒரு ஃபாரின் பார்ட்டிகளும் இருந்து அதனால கேஜுக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை. ஸோ பேசிக்காக செப்டிக் ஆகலை. அப்புறம் அந்த உள்ளே போய் ஏற்றின சொருன இடமும் வந்துட்டு ஒரு மாதிரி கரெக்டாக தான் இருந்திருக்கு. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அந்த ஓட்டை விழுந்தது இல்லைங்களா, அவருக்கெல்லாம் ஓட்டை இருந்தது இல்லை, அந்த ஓட்டையினாலையும் அவருக்கு பெருசாக வேறு எந்த பகுதியும் பாதிக்கப்படல. உள்ள பிரெயின் டேமேஜ்லாம் எதுவும் அவ்வளோ நர்வ்ஸ்லாம் எதுவும் பாதிக்கப்படல. ஸோ ஓவரால் இந்த சில காரணங்களால் தான் அவர் வந்துட்டு அவ்வளோ வருஷம் உயிர் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எனிவேஸ் ஆஃப்டர் அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த மண்டையோடு இந்த சொருன மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மண்டையோட வந்துட்டு வாரன் அனாட்டமிக்கல் மியூசியம் எங்கே இருக்குன்னா, ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல். ஸோ நீங்கள் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கேஜோடைய அந்த ஒரு மண்டையோட்டை பார்க்கலாம், அந்த பொழந்த மண்டையோட்டை. ஸோ இந்த மாதிரிலாம் விபரீதமான சம்பவங்களில் விபரீதமான மக்கள் வந்துட்டு உயிர் பிழைக்க தான் செய்கிறாங்க இல்லையா. சரி, நேரம் நல்லா இருந்தால் யாருக்கு என்ன எவனே வந்தாலும் டாட்டா பை தான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then, thank you, bye bye.